கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் சிறுமுகை அடுத்த பெல்லேப்பாளையம் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் பெல்லேப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் பிரஸ்குமார் தலைமையில் துணைத் தலைவர் சுரேந்திரன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டமானது கணபதி நகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மின்சாரத்துறை, மருத்துவத்துறை, வேளாண் துறை, நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை, கூட்டுறவுத்துறை மற்றும் PSG கல்லூரியிலிருந்து நாட்டு நலப்பணித்திட்ட 5 மாணவர்களும், உன்னத பாரத் அபியான் திட்டத்தின் PSG தொழில்நுட்ப கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் ஒருவரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முக்கிய விவாத புள்ளிகள், கிராமத்தில் அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகள் ஏதேனும் இருந்தால் சாத்தியமான தீர்வுகள் ஆகியவற்றை புரிந்து கொள்வதற்காக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகளுக்கான தீர்மானங்கள் மற்றும் அரசு கொண்டு வந்துள்ள ஊராட்சியை பேரூராட்சியாக்கும் திட்டத்தினை எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சியாகவே செயல்பட வேண்டியும், பேரூராட்சியாக மாற்றினால் அரசு திட்டங்கள் பொதுமக்களுக்கு வந்தடையாது, ஆகையால் ஊராட்சியாகவே செயல்பட வேண்டியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கலைஞர் கனவு இல்லத்தின் திட்டத்தினையும் விரிவாக ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 7 Green நியூஸ் செய்திகளுக்காக கோவை மேட்டுப்பாளையம் செய்தியாளர் நா. முத்துக்குமார்.